அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, புகாரி ஹதீஸ் 3189. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது, இனி மக்காவில் இருந்து புலம்பெயர்தல் ஹிஜ்ரத் என்பது கிடையாது. ஆயினும் அறப்போர் புரிவதும் அதற்காக பிற நற்செயல்கள் புரியவும் நாட்டம் கொள்வதும் தான் உள்ளது. நீங்கள் போருக்கு புறப்படும்படி அழைக்கப்பட்டால் போருக்கு செல்லுங்கள் என்று கூறினார்கள். மேலும் மக்கா வெற்றியின் போது மக்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மக்களே, வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதலாய் இந்த நகரத்தை அல்லாஹ் புனிதமாக்கி உள்ளான். அல்லாஹ் புனிதமாக்கிய காரணத்தால் இது மறுமை நாள் வரை புனிதமாகவே இருக்கும். எனக்கு முன்னர் வாழ்ந்த யாருக்கும் இங்கு போர் புரிய அனுமதி தரப்படவில்லை. எனக்கும் கூட மக்கா வெற்றியின் போது பகலில் சிறிது நேரத்தில் மட்டுமே இங்கு போர் புரிய அனுமதி வழங்கப்பட்டது. அல்லாஹ் இந்த நகரத்தை புனிதப்படுத்தியுள்ள காரணத்தால் இது மறுமை நாள் வரை புனிதமானதாகவே திகழும். அதன் முற்கள் பிடுங்கப்படக்கூடாது, அதன் வேட்டை பிராணியை விரட்டக்கூடாது, அங்கு கீழே விழுந்து கிடக்கும் பொருளை அதை அறிவிப்பு செய்பவரை தவிர வேறு எவரும் எடுக்கக்கூடாது, அங்குள்ள புற்பூட்டுகளை கிள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கூறினார்கள். அப்போது உடனிருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, இத்கீர் புல்லை தவிரவா? ஏனெனில் அது மக்களின் வீடுகளுக்கும் அவர்களின் உலோக தொழிலாளர்களுக்கும் பயன்படுகிறது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இத்கீரை தவிர என்று பதில் அளித்தார்கள். இது புகாரி தொகுப்பில் 3189வது ஹதீஸ். இதேபோல் நிறைய புகாரி ஹதீஸ் என்னுடைய சேனலில் நான் போடுறேன். மறக்காமல் அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.